ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி மாமி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதோட லாங் வீடியோ தான். இன்றைக்கி டே 41. இன்றைக்கி காலையிலேருந்து நான் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் என்னுடைய வெயிட் லாஸ்க்காண்டி எடுத்துக்கிட்டேன், என்னுடைய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 60.80 இருந்தது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 o'clock ஆகுது. நான் இப்போ தான் வேக்கப் ஆனேன். வேக்கப் ஆகிட்டு இன்றைக்கி ஒரு ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வல் ஜீரகம், பட்டை இதெல்லாம் போட்டு ஒரு ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணேன். அதான் இன்றைக்கி வந்து மார்னிங் ட்ரிங்க்காக வந்து எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு குடிச்சிக்கலாம். நம்ம இதை எப்பவுமே வந்து பாவ வாட்டரில் தான் குடிக்கணும். ரொம்ப கொதிக்க வந்து குடிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இது பண்ணியிருக்கேன். நான் 2 செட்டு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2 செட்டுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே செட் ஆகுது. பார்த்திங்களா, உங்களுக்கே தெரியும். பண்ணுற எக்ஸசைஸ் என்னால் பேச்சு கூட முடியல, அவ்வளோ மூச்சு வாங்குது. நான் பண்ணுற எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் பண்ணும்போது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் அப்படியே பண்ண வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது நம்ம வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம அன்றைக்கி நாளை தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பர்சனலாக நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சோம்பேறி. எக்ஸசைஸு வாக்கிங் அதெல்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நல்லா ஆக்டிடியூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நான் இன்னும் வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸசைஸும் அந்த வாக்கிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் வந்து ஒரு செட் இருக்குது. இப்போ டைம் ஆச்சு. பாப்பாவுக்கு வேறு லஞ்ச் பாக்ஸு ரெடி பண்ணணும். அப்புறம் அவளை வேறு ஸ்கூலுக்கு வேறு கிளப்பி விடணும்ல. சரி, இன்னும் ஒரு செட்டை வந்து நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டு வேலைங்களை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மார்னிங் டிஃபனுக்கு வந்து 2 ப்ரௌன் ப்ரெட்டும் அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டு பிளாக் டீ தான் குடித்தேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு வந்து ஒரு 11 o'clock போல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சுரைக்காய் பொரியல் தான். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச மிளகா, அது கூட வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அப்புறம் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த சுரைக்காயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் உப்பு, மஞ்சள், மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதில் ஒரு கொதி வந்த உடனேவும் தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், வெள்ளைப்பூடு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதையுமே சேர்த்துட்டேன். இதுதான் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ரைஸு, அது கூட நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு. அப்புறம் சுரைக்காய் பொரியல், இதுதான் லஞ்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டின்னர் வந்து ஒரு சப்பாத்தியும் அது கூட சுரைக்காய் பொரியல் தான் சாப்பிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நாளைக்கு டே 42ல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நாளைக்கு டே 42ல் பார்க்கலாம். பாய்.